எட்டி நெட்டவெளி போய் ஊறுகாய் பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. பொங்கல் ஆப்பரன்னு போட்டு வித்துருவோம். எல்லாமே சுந்தரி வீட்டில் தான்க்கா இருக்கு. நீளும் கீத்தாலும் போய் சுந்தரி வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துருங்க. நானும் இழிச்சக்காலும் அங்க போய் விற்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கும். சரிக்கா. எங்க வாங்க சுந்தரி வீட்டுக்கு போவோம். ஆபீஸ் பேர் பல்லாட்டி. பொங்கலுக்கு வீடு வெள்ளை அடிக்கணும், வீட்டில் நிறைய வேலை இருக்கா. புருஷன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான், வீட்டில் உள்ள பீடையெல்லாம் போகணுன்ட்டு லீவு போட்டிருக்காளாம் 4 நாளைக்கு. என்னட்டி ஒரே லீவா போடுதா? எப்படி இந்த ஆபீஸ் உள்ள வச்சுட்டு இருக்காங்க? வேலை நல்லா செய்வாக்கா. 4 நாள் லீவு போட்டாலும் அந்த 4 நாள் வேலையை ஒரே நாள் முடிச்சு விட்ருவாளாம். பாபு சொல்லுவார். அந்த அளவுக்கு எம்டி கேட்கவே மாட்டாரா, லீவுனா உடனே விட்டுருவாரு. நல்ல திறமைசாலி தானே. எப்படி நம்ம கூட்டத்தில் சேர்ந்தாலும் ஏன் நமக்கு என்ன குறை, நம்மளும் திறமைசாலிகள் தான். ஆமா ஆமா, ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க மூடர் கூடம்னு. வாட்டி போவோம். என்ன இழிச்சக்கா, பொங்கல் வேலைலாம் நடக்கா? பொங்கல் வேலையோட கல்யாண வேலை தான் பெருசா நடக்கு. கல்யாணத்துக்குன்னு 1 மாசம் கிடக்கல? ஆமாட்டி, 1 மாசம் கிடக்கு. ஆனா 1 மாசம் டக்குன்னு பறந்துடும், ஜொயிங்கன்னு போயிரும். ஆமா, எல்லாத்தையும் செய்யணும். உங்க மோவ சந்தோஷமா இருக்காளா? ஒரு மாதிரி தானே இருக்கா, மூஞ்சி வச்சுக்கிட்டு. பேசினியெல்லாம் தனியா கூப்பிட்டு வச்சு. உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இதான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு கிடக்கா. கிளி மாதிரி சொன்னதே சொல்லுதா? அப்படியாக்கா, நானும் இவ்வளவு மாதிரி பேசதான் நினைச்சுக்கிடாதுங்க. பிள்ளை வாழ்க்கை பத்தியெல்லாம் கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒருக்க முடிவு எடுக்கிறது தான். நம்ம துணி மாதிரி இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது பத்தியில. அதனால நல்லா கேட்டுக்கிடுங்க. என்ன வட்ட ஆளு வேற ஒரு மாதிரி அமைதியானவ பத்தியெல்லாம். மனசுல இருக்கிறத சட்டுன்னு பேசவும் மாட்டா. இப்பதான் நெட்ட வெளி கீத்தாலாட்டும் மனசுல இருக்கிறத பேசிடுவாளோ வெளிப்படையா. உங்க மோமரி பிள்ளைகளோ பேசாத பத்தியெல்லாம். அதனால நல்லா கேட்டுக்கிடுங்க. எல்லாம் கேட்டாச்சுமா, சரின்ட்டா. சரிக்கா. சரி வாங்க, நம்ம ஊறுகாய் விற்கிறதுக்கு ஒரு இடம் பார்ப்போம். ஒரு நாள் பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இடக்காளுவோ. இந்த இப்போ என்னெல்லாம் பொங்கல் நிகழ்ச்சி வைக்காருன்னு கேட்கணும்ல. வருஷம் அதே கோலை போட்டி பாட்டு போட்டி தானே வைக்காரு. ஆமாக்கா. கனவா இல்லை காற்றா கையில் மிதக்கும் கனவாணி கைகால் முளைத்த காற்றாணி. ஏல புருஷா, வீடு வெள்ளை அடிக்கணும், சுத்தம் பண்ணணும், கோயிலுக்கெல்லாம் போகணும்னு லீவு போட்டா இப்படி மழையில கிடந்து பாடிட்டு கிடக்க. பேசாம இருக்கணும், அமைதியா இருக்கணும். உலாமட்ட வேலை கிடக்கு, என்ன நீ இப்படி கொஞ்சிட்டு கிடக்க? நான் பாலைவனத்துல பட்ட கஷ்டத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கண்ணீர் வருது. திரும்பிலாம் வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த மகராஜன் புண்ணியமா நல்லா இருக்கணும். எத்தனை நாள் நினைச்சிருப்ப தெரியுமா, என் பொண்டாட்டியை பார்க்கணும், என் பொண்டாட்டி மடியில படுத்து ஆளணும், எல்லாம் நினைச்சேன். சரி சரி, எல்லாம் இப்ப சரியாயிட்டு. பேசாம இரு, ஒழுங்கா வேலைக்கு போய் முன்னேறணும். எனக்கு அங்க வேலைக்கு வரவே பிடிக்கல தெரியுமா. அந்த குள்ளி ரொம்ப பாடுபடுத்துறா. அவள் அதான் ஒரு விளங்காதவ. நீ அதை ஒண்ணு நினைச்சுக்கிடாத, நான் பாத்துக்கிறேன். பேசாம உன்னைய மட்டும் அனுப்பிட்டு நான் வீட்டிலே இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. வேலை வெட்டிக்கு போ. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இல்லைன்னா மறுபடியும் பாலைவனம் தான் பத்துக்க. நோ நோ சுண்டல்மா, அப்படி சொல்லாத. அப்ப பேசாம வேலை வெட்டிக்கு போயிட்டு வரணும் பத்துக்க. ஏம்மா வீட்டில் ஆள் இருக்கீங்களா? நெட்ட வேலை குரல் கேக்கு. இப்படி சயந்திரி உள்ள வர சொல்லு, எந்திரிக்க முடியாது. இப்படி பார்த்தா கிண்டல் அடிப்பாவோ, தள்ளு. எங்க உள்ள வாங்க. ஆஹா, கண்கொள்ளா காட்சியெல்லாம் இருக்கு. ஐயா உள்ள வந்துட்டேல. இவன் ஒருத்த உள்ள வான்னு கூப்பிட்டான். என் மகேஷ் எந்திரி, அவ வந்திருக்காவ, எந்திரி. என்னம்மா வேலைக்கெல்லாம் போறதில்ல போல, ஒரே ரொமான்ஸ் தான் போல. போனாண்டிக்கு ஒரு தம்பி தங்கச்சி வரப்போகுது. ஏமா சும்மா இருங்கம்மா, கிண்டல் அடிக்காதையோ. ஏமாடி சுந்தரி, ஊறுகாவெல்லாம் விற்கணுமா? ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்பர்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அது ஒரு 4 கூட இருக்க மாட்டி. ஆமாம், 4 கூடையும் விற்கணும். எடுத்துகிட்டு வரையில நாங்களே விற்றுட்டு வந்துடட்டுமா? புதுமண தம்பதிகளே, நான் எடுத்துட்டு வரேன். என்ன தம்பி வேலைக்கு போலையா? ஜோடியா லீவ் போட்டிருக்கியோ? கொஞ்சம் வேலை இருக்குக்கா, பொங்கலுக்காக வெள்ளை அடிக்க வேண்டியது இருக்கு, பார்த்துக்கிடுங்க. வேலைலாம் செஞ்ச மாதிரி தெரியலையே. சுண்டல்மான்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் சாப்பாட்டுக்கு சுண்டல் தான் இருக்கணும், பார்த்துக்கிடுங்க. ஐயோ இல்லக்கா 3 நாள் தான் லீவ், அப்புறம் போயிருவோம். அப்புறம் மறுபடி பொங்கலுக்கு ஒரு 3 நாள் லீவு கொடுப்பாவோல்ல. அப்புறம் நீங்கள் ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டீங்க, 6 நாள் லீவுன்னு. ஆமாக்கா. உன் மவனை எங்க? எப்போ வந்தாலும் வீட்டில் அந்த பையன் இருக்கே மாட்டேக்கான். அது உங்க பிள்ளையா இல்லை விமலா பிள்ளையானே தெரில. விமலா கிட்ட தான் இருக்கோம். பேசாமல் விமலாக்கு தத்து கொடுத்துருங்க. ஆமாம், அவன் எங்கெங்கே இருக்கான்? எப்போ கேட்டாலும் விமலா தூக்கிட்டு போயிட்டாங்க அவ. இப்போ வந்துருவாங்க்கா, சாப்பிட்டு வந்துருவான். கொண்டாட்டி அப்படியே எங்கள் கூட வந்துரு. 4 கூட இருக்கு. அவன் புருஷனை ஒரு கூடையை கொண்டு வர சொல்லு, நம்ம 300 கூடை எடுத்துகிட்டு போவோம். சரி. அல்ல புருஷா, ஒரு அந்த கூடையை தூக்கிட்டு வாப்போ. சரி சுண்டல்மா. வாங்க சுந்தரி, புருஷனெல்லாம் வரேன். எக்கா எதுக்கு பஸ் ஸ்டாண்டு முன்னாடி போட்டிருக்கிய? கேட்டி பஸ் ஸ்டாண்டு முன்னாடி தான் பஸ்ல யார் இறங்கும் போதே பொம்பளையாளவோ வாங்கிட்டு போவாவோ வீட்டுக்கு. நம்ம எங்கிட்ட தெருக்குள்ள போட்டா ஒரு நாதி வராது. அதுவும் நல்ல ஐடியா தான். சரி. இது விற்க ஆரம்பியோ? சும்மா நின்றுட்டு இருந்தா ஒருத்தர் வாங்க மாட்டாவோ?
மகேஷ் நீ வீட்டுக்கு போ, இது பொம்பளைங்க சமாச்சாரம். நாங்க ஊருகா விற்கோம், நீ வீட்டுக்கு போ. நானும் வித்து கொடுக்கேன். வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. ஓகே சுண்டல்மா. ஏன்டி உன் புருஷனை போ பண்ண வரட்டுற? அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது. நம்ம விற்போம், பொடு பொடுன்னு வித்துடலாம். அவனை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது. ஏன்டி இப்படி ஏசிட்ட? உன் புருஷன் உன் மேல எவ்வளோ பாசமாக இருக்கான். ஐயா, பாசத்துக்கெல்லாம் நான் குறை சொல்லல. விவரம் காணாது, விற்க தெரியாது. நமக்கு ஒரு படப்படன்னு விற்கணும் பத்தியல, அதான் சொன்னேன். சரி வாங்க விற்போம். ஊருகா 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 ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வாங்கம்மா வாங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஒரு பையன் வாரான். தம்பி வா வா வா. தம்பி, பஸ்ல இருந்து இறங்கணுன்னே ஊறுகாய் வாங்கி நக்குனீங்கன்னா உடம்புக்கு தம்பா இருக்கும். இந்தாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நெட்ட விளையாண்கோ ஊறுகாய். எனக்கு ஊறுகாலாம் ஒன்றும் வேண்டாம். பின்னாடி நிற்கவல்ல அவங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு எங்கள் அம்மா போய் பொண்ணு கட்டதுக்கு அவங்க எங்களை விரட்டிட்டாவோ. அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நாங்கள் வந்து ஊறுகாய் வாங்கி தங்க மாட்டோம். கிழிச்சக்கா உங்க மகளையே கேட்டான் இவன். இவன் சின்ன பையலா இருக்கான், உங்க மகளை போய் கேட்டிருக்கான் மெண்டல் பைய. இந்த பரதேசியை நான் பார்த்ததே இல்லையம்மா. என் மவளை வந்து கேட்டான். நீச்சல் பாட்டிக்கு மவன் இவன். அட, நம்ம நீச்சல் பட்டிக்கு மவனா நீ? நல்ல வசதியா போச்சு தம்பி. நீச்சல் அடிச்சு முடிச்ச உடனே வெளியே வந்தோடனே ஊறுகாயை நக்குனீங்கன்னா சளியே பிடிக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாங்கிட்டு போ. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மூலிகைகள்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் தண்ணி புள்ள நாள் பூரா தண்ணிக்குள்ளே ஆடினாலும் ஒன்றுமே செய்யாது. அப்படியா? சரி தாங்க. ஒன்று வாங்கினாலும் ஒன்று இலவசம். விலை 225. ஆ சரி. சந்தோஷமா தெருப்பூரா நக்கிட்டே போ. எப்படி நம்ம வியாபாரம்? சூப்பர் போ. ஊறுகாய் 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 மூலிகை ஊறுகாய் நெட்ட விளையாண்கோ ஊறுகாய். வாங்கம்மா 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 வாங்கம்மா. ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். வாங்க வாங்க வாங்க. இப்போ பஸ்ஸு வரும். அந்த ஒரு பெரிய கல் எடுத்த முன்னாடி வை, பஸ் இங்கே நின்றோம். ஜன்னல் ஓரமாக வச்சுட்டு ஓட்டிடுவோம். சூப்பர் ஐடியாக்கா. அப்படிலாம் செய்யக்கூடாது. இது பஸ் ஸ்டாண்டு, பஸ் எப்படினாலும் வந்து நிற்கும். கல் அடியில் வச்சு விட்டோன்னா எப்படினாலும் கல் எடுக்கிற வரைக்கும் நிற்கும். ரெண்டு வேலையை பார்க்காதீங்க டீ. போ, பஸ் நிற்கிற அந்த இடத்துல போய் கல் வை, ஓடு. கல் வச்சாச்சு. இப்போ பஸ் பாருங்க எப்படி நிற்கின்னு. என்ன இது, நம்ம கல் வச்சு ஜொயிங்கன்னு ஓடுது. என்னட்டி கல் வச்சிங்க? அது ஜொயிங்கன்னு போயிட்டு கல்லுக்குள்ள வைக்காதீங்க டீ. இது பேராதுக்கா. ஆளுக்கு ஒரு கூட எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிருந்தோம். பஸ் ஸ்டாப்லலாம் நிற்கிறது வேஸ்ட்டு. சரிம்மா, அவள் ஆளுக்கு ஒரு கொடையை தூக்கிட்டு நீங்கள் போங்க. நாங்கள் எங்கே உள்ளதை விற்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிரும் மாட்டி. பஸ் ஸ்டாண்டில் நிறைய பஸ் நிற்கும். சரிக்கா. நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கோம். சரி, அப்படியே விற்றா சரிதாம்மா. 2 கூட எடுத்துகிட்டு கிளம்புறோம். மீன் மீனோய். ஏன் மெண்டல், அது மீன் இல்லாட்டி ஊருக்கா. கூடையை பார்த்தது மீன்கார பாட்டி ஞாபகம் வந்துட்டு. ஊடுகா ஊறுகா. ஊருகா ஊருகா. சுத்தமான விளக்கெண்ணையில் செஞ்ச ஊருகா. விளக்கெண்ணையா? விளங்கிரும். இந்த பஸ் ஸ்டாப்ல எவன்ட்டி வந்து வாங்குவான். அந்த பின்னாடி இருக்கிற 4 கிழவனுங்க பேப்பரை தான் 10 மணி நேரமா படிக்கணும். வைப்போ. ஆமாக்கா, என்ன செய்யன்னு தெரியல, பாப்போம். ஊருகா 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 ஊருகா. திருட்டி வாரேன். என்னைய மட்டும் விட்டுட்டு நீங்க தனியா எங்க போறீங்க? நீங்க மட்டும் எல்லாத்தையும் விற்க போறீங்கக்கா. இது என்ன அங்க ஓடிருச்சு? ஊருகா ஊருகா ஊருகா. யாத்தே பஸ் மேல பைத்தியம் பிடிச்ச குரங்கு மாதிரில ஓடுது. ஊருகா வாங்குங்க, ஊருகா வாங்க. நெட்ட விளையாடுங்க ஊருகா. இதை சாப்பிட்டீங்கன்னா என்ன மாதிரி பஸ் மேல ஓடலாம். ஊருகா 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 ஊருகா. இப்ப பாரு கூட்டம் எப்படி அள்ளுதுன்னு. எனக்கு தாங்க ஊறுகாய், எனக்கு தாங்க ஊறுகாய். நாங்களும் பவர்ஃபுல்லா பஸ் மேல ஓடணும். எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. எல்லாருக்கும் இருக்குமா? எல்லாருக்கும் இருக்கு. சீக்கிரம் தாங்க, சீக்கிரம் தாங்க. எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க. பவர்ஃபுல் ஊறுகாய். எல்லாருக்கும் இருக்கு, பொறுமையா இருங்க. எப்படிக்கா இவ்வளவு பேர் வாங்கினாவோ? எப்படி ஓடின பத்தியா பஸ்ஸுக்கு மேல? அதான் வாங்கியிருக்காவோ. நீங்க பயங்கரமான ஆளுதான். எப்படி நம்ம வியாபாரம்? சரி வா, அடுத்து வேற எங்கிட்ட போய் விற்போம். அவங்க எல்லாம் 2 பேரும் வித்திருக்க மாட்டாவோ, நம்ம போய் வித்து விடுவோம். ஆமா, அவங்க வந்து பஸ் ஸ்டாப்லயே நின்றுட்டு எடுப்பாவோ. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டமா? பால் நிலவே கேட்டு. பாடு பாடு. இப்ப வருவோம் மருமவா. வாழ்க்கையவே பழக்கட்டுமா? இன்னும் அந்த பிள்ளைய காணோம். ஏத்த டாக்டர் ஐயா வாங்க. வாமா வாமா வெண்ணிலா. ஏத்த உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ காலெல்லாம் விரிச்சிட்டு கிடக்காதம்மா. எனக்கு எல்லாம் சரியாயிட்டு. சரியாம்மா? உட்காரு உட்காரு. இருங்க, அந்த பொசிஷனுக்கு வந்துருந்தேன். பாசமா இருக்கா வெண்ணிலா? என்னம்மா ஆடிட்டு இருக்க? எவ்வளவு பாசமா அந்த பிள்ளைய பார்க்க ஓடி ஓடி வருது. இருங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரேன். அதுங்களா என் மருமகளை அன்புகாரி. ஆமா 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 ஆமா. அன்னைக்கே மாதிரிதான் இன்னைக்கும். வேண்டாமா வலிக்கு. டெய்லி இவட்ட நீ மிதி வாங்கணும். எத்த மேல இருந்து கீழே கீழே குச்சி குச்சி வருவதே, அப்பதான் உங்க கால் வலி சரியாகும். ஏம்மா போதும். அப் டவுன் அப் டவுன். இம்மா போதும், நிறுத்துமா. இதே மாதிரி டெய்லி மிதிக்கணும், நல்லா மிதிக்கணும். நாளைக்கு வந்து மிதிப்பேன்.
எம்மா பெண்ணிலா, ஒரு நாளைக்கு ஒருக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு 3 வேளை மிதிப்போமே, 3 வேளை சாப்பாடு மாதிரி. அதுவும் நல்ல ஐடியா தான். 3 வேளைலாம் மிதிக்க வேண்டாம், யாத்தே எதுவும் வலி தாங்க முடியல. டாக்டர் சொல்றது கேலிட்டி. அத்தை நான் நைட்டு வரேன். நைட்டா? வேண்டாம். நைட்டு மிதிக்கணும், அப்புறம் காலையில் மிதிக்கணும். எப்படி மிதிக்க தான் சரியாகும். நல்ல மிதி வாங்கு, 3 வேளை மிதி வாங்கு. பரவாயில்ல, என் மருமக தானே மிதிச்சிட்டு போறா. உனக்கேத்த மெண்டலா பிடிச்சிருக்கல, மிதி வாங்கியே சாவு. உங்க சோழியை பார்த்துட்டு போறோம். நீ டெய்லி நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ நல்ல மிதி வாங்கு. சாதி வரி பிடிச்ச பேய், படத்துமுறை பிடிச்ச பேய், பிசாசு, எங்கன்னு உள்ள பீடை பிடிச்சவளோ. இவரு என்ன நல்ல பழி வாங்குதாரு, எனக்கு நல்ல தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம், இவளுக்கு ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் பயங்கர மெண்டலு. அவர் பெரிய பிசினஸ் மேனு, அவர் மெண்டல் கிண்டல்லாம் சொல்லாதீரு. அவன் அடுத்து என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கானோ. நல்ல குடும்பத்துல தான் உன் மவனை கெட்டி கொடுக்க. பரவாயில்ல, அது நம்ம ஜாதி. சரி சரி, நல்ல மிதி வாங்குன்னு சந்தோஷமா இருக்கு எனக்கு. சீக்கிரம் தட்டை மாத்தணும். ஆமா, இல்ல என் மனசை இவர் மாத்தி விட்டுருவாரு.